शेषार्यवंशकलशोदधिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतङ्गुणाब्धिं सन्तकुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं व्यासं विधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भागवतं कृष्णचरित्रे पण्णவர் व्यास महर्षि சொன்னவர் சுகபிரம்மம், கேட்டவர் பரீட்சித் மகாராஜா. மன்வந்திரத்து கதை சொல்றார் எப்படி சிருஷ்டியாச்சு அப்படின்னு. பிரம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட பிரிக்கணும். 14 சதுர்யுகம் கார்த்தாலையிலே, 1000 சதுர்யுகம் கார்த்தாலை 14 மனுக்கள் வந்து போயிடுறா. அதுல 1000 சதுர்யுகம் ஒரு ராத்திரி, அதுலயும் மனுக்கள் வந்துட்டு போறா. இப்படி ஒரு நாள் அதுல பாதினா தூங்குறான். அவன் தூங்கும் பண்ணிச்சு பெருமாள் பார்த்துக்கிறார். காரண பிரம்மம் காரிய பிரம்மம் 2 பேர். காரண பிரம்மம் என்பவன், காரிய பிரம்மம் சதுர்முக பிரம்மா. இவன் எல்லா வேலையும் எப்படின்னா 14 பேர் மனுக்களுக்கு பார்த்து ஒரு நாள் கிடைக்கிறான். இன்ட்டு 30 ஒரு மாசம், இன்ட்டு 12 ஒரு மாசம் ஆச்சா. இன்ட்டு 12 ஒரு வருஷம், இன்ட்டு 100 அத்தனை வருஷம் ஆயுசு அவனுக்கு, சதுர்முக பிரம்மாவுக்கு. அவன் திரும்பி தபஸ் பண்ணி மறுபடியும் எனக்கு இந்த பிரம்மவட்ட கொடுக்கணும் கேட்கறானே தவிர மோட்சம் கேட்கறது அபரூபமா. நாங்களெல்லாம் சேர்ந்து பிரம்மா தொலையில் மேலுக்கு போறோம். ஆகையினாலே அவன் வழிகாட்டி இப்போ 14 பேர் மனுக்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல்ல. அத்தனை வேலைக்கு ஒத்தத்திற்கும் 71 சதுர்யுகம் இருக்கணும். சதுர்யுகம் ஒரு யுகத்து ஒரு கலியுகத்துக்கு 8,42,000. அந்த மாதிரி இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 அப்படி என்ன சொல்றாங்க. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4:3:2:1 இந்த ரேஷியோல டிவைடு பண்ணோம் யுகத்தை. அந்த ஒரு யுகத்துக்குள்ளே 14 மனுக்கள் ஒரு நாளைக்குள்ள. இவருக்கு ஒரு நாள்ல ஒரு 4 யுகத்துக்கு ஆட்சினாக்கா 1000 சதுரங்க ஆட்சின்னு ஒரு வகை இவனுக்கு பிரம்மாவுக்கு. இங்க இருக்கலாம் என்ன சொல்றதுக்கு வந்து எப்படின்னா, சுவாயம்புவ மனு முதல் மனு. அப்பரன் பரவன் யாரா அப்படின்னா சுவாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு. 4 பேர் கதை இன்னை ஸ்லோகத்துல இருக்கு, இந்த அத்தியாயத்துக்குள்ள. இப்போ 8வது ஸ்கந்தம் சுரு பண்றோம். 8வது ஸ்கந்தத்துக்குள்ள 24 அத்தியாயங்கள் இருக்கு. அது எப்படி கணக்கு பிரிச்சுக்கணும் அப்படின்னு 4, 8, 12. 4, 8, 12, 12, 24 அப்படி. என்ன 4 கஜேந்திர மோட்ச விஷயம், ஹரி அவதாரம் என்பது. 8 சமுத்திர மத்தன விஷயம்,
அது கேசவன் அவதாரம். சமுத்திரம் கடைந்தார். அது 8 அவதாரம். எல்லாரையும் சேர்த்து பண்ணி மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், அசுராளுக்கு சக்தி கொடுக்கிறது, தானவர் சுராளுக்கு சக்தி கொடுக்கிறது, அந்த மந்தர் பருவத்துக்கு சக்தி கொடுக்கிறது, அடியிலே தான் கூர்மமாய் உட்கார்றது கூர்ம அவதாரம், பாம்புக்கு வாசுக்கிக்கு சக்தி கொடுக்கிறது. அப்புறம் இதெல்லாம் போராது தானும் 2 பக்கமும் பிடிச்சு கலையிறான் கேசவன். இத்தனெல்லாம் ஆறுதுன்னு தான் ஒரு 24 ஐட்டம் வருது. அதுல அந்த கதை பார்க்க போகிறோம். 8 அத்தியாயத்துக்குள்ள 4 அத்தியாயம் வீரேந்திர மோட்சம், 8 அத்தியாயம் சமுத்திரவதனம், மேல் 12 அத்தியாயம் வாமனாவதாரம், 11 அத்தியாயம் வாமனாவதாரம், கடைசி மத்ஸ்யாவதாரத்து கதை சொல்றார். இப்படி 4 அவதாரம் இருக்கு. இது ஹரி யாரை காப்பாத்துறதுக்கு? கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு ஹரியுடைய அவதாரம். அது 4 அத்தியாயம். சமுத்திரவதனம் 8 அத்தியாயம், வாமனாவதாரம் பிளஸ் மத்ஸ்யாவதாரம் 12 அத்தியாயம், வாமனாவதாரத்துக்கு 16 அத்தியாயம், மத்ஸ்யாவதாரத்துக்கு ஒரே அத்தியாயம். இப்படி 4 அவதாரங்கள், 24 அத்தியாயம், 4, 8, 12 பிரிச்சுக்க முடியாத விஷயம். முதல் அத்தியாயம். இப்ப மதம் இவர் என்ன கேட்கிறாருன்னா, சுவாயம்பூ மனு, முதல் மனு, அவன் பசங்கள் கதையை தக்ஷை எல்லாம் சொல்லி வச்சுட்டார். சுவாமி முன்னுக்கு மனு கதையை சொல்லம்னு கேட்கிறான். யாரு? பரீட்சித் மகாராஜா. சுவாயம்புவஸ்யேஹ குரு வம்சோயம் விஸ்தராச்சுதகா. சுவாயம்புவனே திதி அதிதி கதை எல்லாம் சொன்னேன், சதரூபா. அது என்ன? எத்தனை விஸ்வசிருஜாம் சர்கோ மனூனன்யான் வதஸ்வனகா. இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினானா இந்த மனுக்கள், மிச்சம் மனுக்கள் 13 மனுக்கள் இருக்காளே, அவ எப்போ வந்து போறா? பிரம்மாவடி ஒரு பகலுக்குள்ளே 71 யுகம் இருந்து 1000 divided by 14 71. ஸோ அந்த 71 யுகம் இருந்து போயிடுவா. அவ கதை சொல்லும். எத்தனை எத்தனை ஹரேர் ஜன்மா கர்மாணிச்ச மஹீயசகா. பெருமாள் எங்கெங்க பிறந்தார்? அவ காரி என்ன பண்ணார்? கிரணந்தி கவையோ பிரம்மன் தானினோ வர சிண்வதாம். கவிகள் எந்தெந்த கதைகள் சொல்கிறாரோ, எம்பெருமான் குணத்தை அனுபவிக்கிறாரோ, அந்த பிரம்மத்திலே கதையை உங்களுக்கு நீர் அல்ல வேண்டும். எத்தஸ்மின் அந்தரே பிரம்மன்னே பகவான் விஸ்வபாவனஹா கிருத்தவான் குருதே கர்த்தா இதி தே அநாகதேத்யவா. நடந்தது, நடக்கப் போகிறது, எம்பெருமான் கதையை ஹரிகதா ஸ்ரவணம் பண்ண வேண்டும் அப்படின்னு ராஜோ வாச்சா பரீட்சித் மகாராஜா கேட்கிறார் சுகபிரம்மத்தை. இப்போ போன அத்தியாயம் வந்திருந்து பூர்த்தி யுதிஷ்ட ஆனந்த சம்பாதம். அந்த ராஜசூய யாகத்துக்குள்ள சிசுபாரத மித்ரா தந்தமித்ராளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட அந்த கதை திருத்தராட்டன் நாரதரை சொல்லி முடிச்சினார். அது 2 விஷயம். என்ன 2 விஷயம்? 10 விஷயம், 10 அத்தியாயம், 5 அத்தியாயம் 2 இருக்கணும். 10 அத்தியாயத்துக்குள்ள வம்சான சரிதத்தை சொல்லி 5 அத்தியாயத்துக்குள்ள தர்ம விஷயத்தை சொல்லுகிறார். அது யுதிஷ்டிர சம்பாதம். நிருசிம்மாவதாரம் 10 அத்தியாயம் நிருசிம்மாவதாரமும் 5 அத்தியாயம் தர்ம விவித தர்மத்தையும் சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த அத்தியாயத்துக்குள்ள 4, 8, 12 கணக்கு வச்சுக்கணும். 4 ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை. சுவாமி ஸ்வயம்புவனுக்கு தெரிவிக்கிறேன், நீ ஸ்வாரூபசமனும் அவதாரதும் உத்தமபனு தாமசவனு இவ கதைகள் சொல்லும். நமக்கு முன்னுக்கு இன்னைக்கு 14 பேர் இருக்காங்க. இப்ப 2, 3, 4 இதில் வருது. அதுதான் அவன் பேர் 3 தான் சொல்லியிருக்கேன்.
ரிஷிர்வாச்சா. யார் ரிஷி? வியாசபுத்திரர் சுகபிரம்ம. மனவோ அஸ்மின் விதீதாக ஷட் கல்பே ஸ்வயம்புவாதயகா. இப்ப நான்கு வைவஸ்வதன் இருந்துருக்கான். வைவஸ்வதன் 7வது. அதுக்கு முன்னே 6 மனு ஆயிட்டு இருக்கான். அது சொல்றாரு இங்கே. மனவோ அஸ்மின் விதீதாக ஷட்டு, 6 மன்வந்தன் ஆயிட்டு இருப்பான். கல்பே ஸ்வயம்புவாதயா, ஒரு கல்பம் அப்படின்னு ஒரு நாள். யாருக்கு? பிரம்மாவுக்கு. 14 பேர் மனுக்கள் வந்து போயிடுறார். ஆத்யஸ்தே கிரதோ யத்ரா தேவாதீனாஞ்ச சம்பகான. முதலே தேவர்கள் எப்படி இருந்தாருன்னு சொல்லியிருக்கேன். ஆக்கூத்தியாம் தேவஹூத்தியாஞ்ச தரித்திரோஸ்தஸ்ய வைமனோஹோ. ஆக்கூத்தி தேவஹூத்தி அவ பசங்கள் பிள்ளைகள் பண்டிகை எல்லாம் மனு கதைகள் சொல்லியிருக்கேன். தர்ம ஜானோபதேசார்த்தம் பகவான் புத்திரத்தாங்கதகா. தர்மஜான துறைகள் பெருமாளே குழந்தையாய் வந்து பறந்துறார். பிருத்து இந்த மாதிரி. கிருத்தம் புரா பகவதா கபிலஸ்யானுவல்லிதம். கபிலரும் அதே மாதிரி பெருமாளாய் வந்து பிறந்தது. ஆக்கியாசியே பகவான் யஜ்ஞோ யட்சகார குருத்வகா. யஜ்ய புருஷனாய் வந்த அவதரித்தலின் கதை சொன்னேன் உங்களுக்கு. விரக்த காமபோகேஷு கதரூபாபத்தி பிரபு. காம விஷயத்துக்குள்ளே விரக்தனாயிருந்து சதரூபைக்கு பதியாய் பிறந்தவன். விசிர்ஜ ராஜ்யம் தபசே சபாரியோ வனமாவிஷத்து. காட்டுக்கு போயிட்டான் எல்லாம் திறந்து. சுவந்தாயாம் வருஷம் பதைக்கேனம் பூமம் ஸ்பிருஷன்னே தப்பியமானஸ்தோ கோரஹா இது மன்மாக பாரதா. பிரகாலம் நின்று வருஷம் 100 வருஷம் தபஸ் பண்ண. மனுருவாச்சா. மனு சொல்றேன், அவன் தபஸ் பண்ணோம். ஏன சேதயத்தே விஸ்வம் விஸ்வம் சேதயத்தே நயம். ஸ்தோத்திரம், பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றார். தபஸ் பண்ணார், பெருமாள் வரணும். ஸ்தோத்திரம் பண்ணார், பெருமாள் வந்தார், வரத்தை கொடுத்தார். அந்த ஸ்தோத்திரத்தை சில பேர் படிக்கிறார். எனக்கு இன்னும் 6 பேர் படிக்கணும். நீங்களும் படிச்சா நல்லதா. விஷயம் என்ன? ஏன சேதயத்தே விஸ்வம். பெருமாள் விஸ்வத்துக்கே சேதனம் கொடுக்கிறவர். விஸ்வம் சேதயத்தே நயம். விஸ்வமும் இவனால் சேதரிக்கப்படுகிறது. விஸ்வத்தை இவன் சேதரிக்கிறான். யோ ஜாகிரதி ஷயானே அஸ்மின் நாயம் தம் வேறு வேத சகா. நாங்கள்தான் தூங்கி இருக்கச்சே அவன் எத்தனமா இருக்கான். இப்ப பிரம்மாவுக்கு அரை ராத்திரி தூங்குறானே, ஒரு பகல்ல பாதி ராத்திரி தூங்குறானே. அப்ப யாரு பார்த்துக்கிறோம்? பெருமாளை பார்த்துக்கிறது. காரண பிரம்மா. நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். யோ ஜாகிரதி ஷயானே அஸ்மின். நாங்கள் தூங்கிச்சு அவன் எச்சமா இருக்கான். நாயம் தம் வேத வேத சகா. நான் அவன் அறியில. ஆத்மாவாஸ்ய விதம் விஸ்வம் யத்கிஞ்சித் ஜெகத்தாம் ஜெகத்து தேன திக்தேன வஞ்சீதா மா கிருத கஸ்யசித்வயம். ஈஷாவாசுரத்துக்குள்ளே ஈஷாவாசுரம் சர்வம். யத்கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத்து தேன திக்தேன வஞ்சீதா மா கிருத கஸ்யசித் தனம் அப்படின்ட்டு. இவர் ஆத்மாவாசுரம் விஸ்வம் பண்ணி சொல்றார். யத்கிஞ்சித் ஜெகத்தாம் ஜெகத்து. எல்லாம் பரமாத்மாவாலே சூழ்ந்திருக்கிறது. ஜெகத்தெல்லாம் அவன் கொடுத்ததே நாங்களே சாப்பிடுறோம். ஏனக்கு எத்தேன புஞ்சீதா. அவன் விட்டு நாங்களே சாப்பிடுறோம். மாகிருத கஷ்டச்சித்தனம். யாரையும் சுமக்க எடுத்துக்கும் போறப்படி இல்லை. அவன் கொடுத்தது நாங்களே அவனுக்கே சோதிச்சுட்டு போக வேண்டியது. ஏன்னா போச்சவன் எடுத்துன்னு போறது இல்லையா. அது சொல்றார். எம் ந பஷ்யந்தி பஷ்யந்தம். என்ன பஷ்யந்தம் சக்ஷுரியஸ்ய தரிஷ்யதி தம் பூத நிலையம் தேவம் சுவர்ணமுபதாவதா.
எம்பெருமான் கண்ண மூட மாட்டான். பூத நிலையம் தேவம் சுவர்ணம் உபதாவதா. அவரு கருட மேலே உடையாடுறார். நைஸ்யாத்யந்தௌ மத்தியஞ்சா, அவனுக்கு ஆதி இல்லை, மத்தியம் இல்லை, அந்தமம் இல்லை. அந்த விஸ்வரூபாத அர்ஜுனன் அதே சொல்றான். மத்தியம் பரோனாந்தரம்பி, உள்ளியும் இல்லை புறம்பும் இல்லை, மேலும் இல்லை கீழும் இல்லை. விஸ்வஸ்யாமூனி யத்யஸ்மாத் விஸ்வஞ்ச தத்விருத்தம் மகத். விஸ்வமே அவனுடையது, விஸ்வமே அவனால் பூரிக்கப்பட்டிருக்கிறது. ச விஸ்வகாய புருஹூத ஈஸ்வரஹா. விஸ்வகாயா, பிரபஞ்சமே உடம்பவனுக்கு. சத்யஸ்வயம் ஜோதிரஜ புராணஹா. சத்தியம் அப்படின்னு பெருமாளுக்கு. தத்துவம் என்ன? சத்துவம், சத்தியம். சத்தியமான பொருள் சிறிசிரீஸ்வரனான நாராயணன். ஸ்வயம் ஜோதிஹி, அவனுக்கு அவனே ஜோதி. அப்படின்னு என்ன? இன்னத்தால் வந்து ஜோதி கொடுக்க வேண்டியதில்லை. ரஜஹா புராண, அஜஹா புராண, பிறப்பிலே பின்னையாயிருந்தாலும் புதுஷ காண்றவன். புராபி நவஹா புராண தத்தேஸ்ய ஜன்மாத்யாத்மசக்தியா தாம் வித்யோதஸ்ய நிரீக ஆஸ்தி. ஆத்மசக்தியாலே என்டையர் பிரபஞ்சத்தை தாங்குகிறான். தாம் வித்யாயோதஸ்ய நிரீக ஆஸ்தி. பெருமாளே இந்த மாதிரி ஸ்துதிக்கிறார். அதோக்ரே ரிஷய கர்மாணி ஹந்தே கமஹி கர்மஹே தவே. ரிஷிகள் எல்லாம் கர்மத்தை கழிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றார். இகமானோஹி புருஷகா அயோனீகாம் பிரபத்தியத்தே. அதுக்கோசம் என்ன பண்றான்? பிரபத்தியும் பண்றான், பக்தியும் பண்றான். ஈகதே பகவானீஷோ நகிருத்திரு விஷஜ்யத்தே. அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். ஆனா ஒன்னும் அதுக்கு அப்போஸ் பண்ண மாட்டான். அப்போஸ் அப்படின்னா தடுக்க மாட்டான். ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ நாமசேரந்தி ஏனுத்தம். ஆத்மலாபத்தாலே யாரும் கெட்டு போறதில்லை, எல்லாருக்கும் நல்தாருது. தமீகமானம் நிரஹங்கிருதம் புத்தம் நிராசிஷம் பூர்ணமனன்யசோதிதாம் சோதித்தம் விச்சிக்ஷயந்தம் நிஜவத்மயம் நிஜவத்ம சம்ஸ்திதம் பிரபும் பிரபத்யே அகில தர்ம பாவனம். அப்பேற்பட்ட வாழ்ந்த பிரபத்யே. யாரவர்? தம் ஈகமானம் ஸ்துதிக்கப்படுபவனும், நிரஹங்கிருத்தம் அகங்காரம் இல்லாதவனும், புத்தம் ஞானியானவனும், நிராசீஷம் ஆயுஷை இல்லாதவனும், பூர்ணமனன்ய சோதித்தம் பூர்ணனானவனும், அனன்யாச்சிந்தையந்தோமான் என்றவாளை காப்பாற்றுபவனும், நிச்சிக்ஷயந்தம் ஜனங்களுக்கு சிக்ஷை பண்ணிருக்கும் அவனும், நிஜவத்ன சம்ஸ்திதம் அவரே ஒரு பரமபதம் வச்சிருக்கிறவனும், பிரபும் சுவாமியானவனும், பிரபத்யே அகில தர்ம பாவனம். தர்மமே வெடித்தா போல் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்கிறபடியும், கிருஷ்ணன் தர்மம் சனாதனிகளுடையும், தர்மமே ஒடுவெடுத்தா போல் பிறந்தவனும், அப்பேற்பட்டவனை பிரபத்தியே அடைக்கலம் புகுகிறேன். அவர் ஸ்தோத்திரம் இல்லை. இத்தனையும் ஸ்தோத்திரம். யாரு? மனு 100 வருஷம் தபஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்தோத்திரம் என்றான் பெருமாளை. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம் சொல்லுகிறார். என்ன வாச்சவருக்குன்னுட்டோ, இதி மந்திரோபனிஷதம் வியாகரந்தம் சமாஹிதம். இந்த மந்திரோபனிஷத்தை சொல்றவனை சமாஹித மனசோட கேட்டு பெருமாள் திருஷ்டுவா அசுரா யாத்துதானா, அசுரர்கள் ராட்சசர்கள் ஜக்தும் அபியத்ரவன் க்ஷுதா. இவன் நிறைய தபஸ் பண்ணிட்டாக்கா ஹையஸ்ட் பவர்ஸ் வந்துருது அப்படின்னு அவனை தொடர்ந்து ஓடிவர. தாம் ததா அவசிதான் தீக்ஷா யஜ்ஞ சர்வகதோ ஹரிஹி. அதுக்கோசரம் பெருமாளுக்கு ஓடி வந்துட்டார். யஜ்ஞம் என்ன? பெருமாள். யஜ்ஞோவி விஷ்ணு. அவனை துரத்துறதுக்கு யாசோ யாமை பரிவிருத்தோ தேவைஹி தத்வா சஸ்திவிஷ்டபம்.
அவள் எல்லாரும் அடிச்சு போட்டு, இவனுக்கு தொந்தரவு பண்றவனுக்கு அடிச்சு போட்டு ஆசாச திரிவிஷ்டபம் பிரம்மனுக்கு சொல்றார். ஸ்வாரோதிஷோ த்விதீயஸ்து மதுரத்னே சுதோ அபவத். அவனுக்கு ஸ்வாரோதிஷமனும் குறைந்து பிறந்தது. ஜுமத்ஸ்வேன ரோச்சிஷ்மன்னு பிரமுகாஸ்திசாத்மஜாக. அவனுக்கு ஜுமத்சேனன், ரோச்சிஷ்யன் அப்படின்னு பசங்கள் எல்லாம் பிறந்தான். தத்ரேந்திரோஹோ ரோச்சனஸ்துவாசீது தேவாச்ச துஷிதாதயகா. இந்திரன் உபேந்திரன் பூஜ்யஸ்தம்பாரய சத்தா விஷயோ பிரம்மவாதினகா. சப்தரிஷிகள் அந்த இடத்துல யார் யார் வந்தா? ரிஷேஸ்து வேத சிரசகா துஷிதா நாம பத்னியபூதி. அந்த வேத சிரசனுக்கு துஷிதான் பத்னி. தஸ்யாம் ஜக்ஞீதரோ தேவோ விபுஹு விஷ்ணுதகா. அவனத்துக்கு விபுன்னு குறைந்த பிறந்தது. அஷ்டாய் சீரதகசிராணி முனையோ ஏ திருத்தம் விரதாக. 50,000 ரிஷிகள் பறந்தார்கள். அன்வசிக்ஷன் விரதம் தஸ்யா குமார பிரம்மச்சாரிணகா. குமாராளாயிருந்து பிரம்மச்சாரி இருக்குச்சே அவளுக்கு அன்வசிக்ஷன் விரதம் வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். திருத்தீய உத்தமோ நாமா, 2வது சுவாரூதமனும், 3வது உத்தமனும். பிரியவிரத சுதோ மனு, பிரியவர்த்தனுடைய புத்திரன். பவனஹா சஞ்சயோ யஜ்ஞஹா யஜ்ஞ கோத்ராத்யஸ்தத்சுதான் நிருபா. அவனுக்கு பவன் நிறுத்தம், சிரஞ்சயன் திருத்தம், யஜ்ஞகோத்தன் நிறுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் பிறந்தார்கள். வசிட்ட தனையா சப்தா ரிஷபரேகா. வசிட்டருக்கு பசங்கள் 7 பேர். இந்த மனுக்குள்ள 7 பேர். ஒவ்வொரு மனுவுக்கும் சப்தரிஷிகள் உண்டு. ஒரு என்ன சொல்லிட்டு வர பிரபதாரேகா சத்யா வேரஸ்ருதா பத்ரா தேவா இந்திரஸ்து சத்யஜித் தர்மஸ்ய சூந்திரதாயாந்து பகவான் புருஷோத்தமகா. சத்யா வேரஸ்ருதா பத்ரா தேவா இந்திரஜித் சத்யஜித் தர்மஸ்ய சூந்திரதாயாந்து பகவான் புருஷோத்தமகா. புருஷோத்தமனே பகவந்தம் அவளுக்கு. சத்யசேன இது கியாத்தோ ஜாத்தா சத்யவிரத்தை சகா. அவனுக்கு சத்யசேனன் பேரு. சோ அன்றித்த விருத்த துஷீலானசத்தோ யக்ஷராட்சசான். யக்ஷராட்சசர்களை காப்பாத்தின்று வந்தான். பூதத்ரூஹோ பூதகணான் அவதீத் சத்யஜித் சகா. என்ன சொல்றான்? சதுர்த்த உத்தம பிராதா, 4ஆம் மனு உத்தமனுடைய தம்பி. மதுர் நாம்னாச்ச தாமசா, 4வது மனு தாமச மனு அவனுக்கு பேரு. பிருத்துஹு கியாதில் நரகேது இத்தியாத்தாரசரத் சுதாரா. தாமசமனுக்கு 10 பேர் விஷங்கள். பிருத்து ஒன்றும் பெரியும். முதலே வந்திருக்குது, திருப்படி மறுபடியும் கேட்டாரேன்னு சொல்லி இருக்கார். அது எங்க வந்திருக்கு அப்படின்னா, அந்த மைத்திரிய திருதராஷ்டிரனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு. மந்திரி திருதராஷ்டிரன் தம்பிக்கு பிருத்துஹு ख्याति नरः केतुः இத்தியாத்யா தசரத் சுதாகா. பிருத்து ख्याति நரன் கேத்து இவாளெல்லாம் அவனுடைய பசங்கள், தாமசனுடைய பசங்கள். சத்யகா ஹரோ வீரா தேவா திரிஷிக ஈஸ்வரகா ஜோதிர்தாமதேவ் சப்தா தாமசேந்திரே. சரி, இவனுடைய ஆஸ்தானத்துக்குள்ள இந்தவனுக்கு 7 பேர் ரிஷிகள். யாருன்னா சத்யகா, ஹரி, வீரஹா, தேவாஹா, திரிஷிகா, ஈஸ்வரகா, ஜோதிர்தாமாதயா, சப்த ரிஷய தமசேந்திர. இந்த 7 பேர் அவளுக்கு மந்திரிகள், ரிஷிகள். தேவா வைதூதயோ நாம விதிர்த்தே ஸ்தனயான் ரூபா. வைத்திருத்தைகள் தேவர்கள். நஷ்டா காலேன வேதா விதிர்த்தா ஸ்வேன தேஜஸா. காலாந்தத்துக்குள்ள வேதம் நட்டமாயிடுது. சரி, தன் தேஜஸால் எடுத்துட்டு வந்தான். தத்ராவ யஜ்ஞே பகவான் ஹரிஞாம் ஹரிமேதகா
ஹரித்யாஹரே ஏன ராஜேந்திரோ மோசித்தோ கிரகாத். சரி, ஹரி அவதாரம் எடுத்து கிரகத்தன்னும் விடுவித்தார்கள். ராஜோவாச்சா வாதராயண ஏதத்தே ஸ்தோருமிச்சாமகே வேதம். அவருக்கு பாதராயணர் திருநாம் வியாசருக்கு. அவர் புத்தருக்கு இவரும் பாதராயணர். பாதராயண ஏதத்தே ஸ்தோருமிச்சாமகே வேதம் ஹரிர் யதா கஜபதிம் கிராஹகிரஸ்த மமூமுச்சத்து. இந்த ஹரி சுவாமி கஜபதி இந்த கஜேந்திரனுக்கு எந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார். தற்கதா சுமகத் புண்ணியம் தன்யம் ஸ்வஸ்தியஜனம் சுபம். இது கேட்டதுன்னா ரொம்பவும் புண்ணியகரமானது, தன்யமானது, ஸ்வஸ்தி நல்லது உண்டு பண்றது, அதனம் சுபம் சுபமானது. எத்திர எத்ரோத்தம ஸ்லோகோ பகவான் கீயத்தே ஹரிஹி. அந்த கஜேந்திரனுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லும். சூதம் வாச்சா, சூத்திர சொல்லுகிற இங்க என்னோடையும் சூத்தம் வந்துறார். இவர் யாருன்னா, இவர் சூதபுராணிக்க சௌனக மகரிஷிகளுக்கு சின்ன இவர் கேட்டிருந்தார். இவர் சொல்லிச்சே, கங்கா தீரத்திலே சுக பிரம்மன் நம்ம ராஜா சொல்லிட்டு இருந்தார். எந்த ராஜாவது? பரீட்சித் ராஜா. இவர் சுகர் கேட்டு இந்த சூதபுராணுக்கு கேட்டு இருந்தார். அவரும் முன்னுக்கு சொல்றார். சோ சூதம் வாச்சா பரீட்சிதைவம் சதுபாதராயணி ராஜோபவிஷ்டேன கதாசுதோதிதகா உவாச விப்ரா பிரதிநஞ்ச பார்த்திவம் முதாமனீனாம் சனதிஸ்மஷ்டன்வதாம். கோஷ்டியை கேளுங்கோள். பரீட்சித் மகாராஜா இந்த மாதிரி கஜேந்திர கதையெல்லாம் கேட்கிறார். அந்த கதையை நானே சொல்றேன். உவாச்ச விப்ரா பிரதிபந்த பார்த்திவம். அவன் நமஸ்காரம் பண்ணி பிராமணால் எல்லாம் முதாமணி நாம் சரதிஸ்மதாம் சரஸ்வ கண்டு கேளுங்கோ. இப்ப யாரு சொல்றா? சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்லிச்சே சூரபுத்தர் கேட்கிறார். இவர் முனி. இந்த சூதபுத்திரர் முன்னுக்கு சௌனபலிக்கு சொல்ற. பக்கத்துல உட்காந்து கேட்டதுனாலே மத்தியத்துல சுகவாச்சான்ட்டு வருது. சோ இப்ப நெக்ஸ்ட் சுகவாச்சாத்தம் ஆகினாலே நெக்ஸ்ட் என்ன சொல்வாரு? கஜேந்திர மோட்சத்தின் கதை. கிருஷ்ணந்திரமாரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.